சேலம் கொண்டலாம்பட்டி அருகே உள்ள உத்தம சோழபுரம் பகுதியில் அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரி முன்னே சென்று கொண்டிருந்த டிராக்டர் கார் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டது. இந்த கண்டெய்னர் லாரியை செந்தில்குமார் என்ற ஓட்டுநர் மது போதையில் இயக்கி சென்றார். பெங்களூரில் இருந்து கேரளாவிற்கு வீட்டிற்கு தேவையான உபகரண பொருட்களை ஏற்றி சென்ற போது அதிவேகமாக லாரியை இயக்கியுள்ளார். அப்பொழுது லாரி சேலம் உத்தம சோழபுரம் பகுதி வந்த பொழுது முன்னே சென்ற டிராக்டர் மீது மோதியது. இதில் டிராக்டர் இயக்கி வந்த ஓட்டுநர் மல்லசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த காரில் இருந்து 5 பேர் சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக வருகை தந்து காரில் சிக்கிக் கொண்டிருந்த 4 பேரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் காரில் இருந்த சிறுவனின் கால் பகுதி காருக்குள் மாட்டிய நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி காரில் இருந்த சிறுவனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் பொக்லைன் வாகனம் மூலம் காரில் இருந்த சிறுவனை மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதன் காரணமாக சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காரில் பயணித்த அனைவரும் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் உயிரிழப்பு ஏற்படாமல் காயத்துடன் மீட்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது லாரியை இயக்கி வந்த செந்தில்குமாரை கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டெய்னர் லாரி விபத்தால் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.